குரான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? குரான் ஒரு தூதராக இருக்கு. குரான் இஸ் ஒன் ஆஃப் காட்ஸ் மெசஞ்சர். தூதர்கள் என்ன செய்வாங்கன்னு குரான் சொல்லுதுன்னா, அவர்கள் நற்செய்திகளை ஒப்படைக்கின்றவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அதன் அடிப்படையில ஆஸ் அ மெசஞ்சரா இந்த குரான் அதுதான் சொல்லுது. நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியதாகவும் நற்செய்திகளை சொல்லக்கூடியதாகவும் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த குரான் நமக்கு பர்ஃபெக்ட் ஹெல்த், பர்ஃபெக்ட் வெல்த், பர்ஃபெக்ட் பீஸ் ஆஃப் மைண்ட், பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ், இப்படி நிறைய வாக்குறுதிகளை, நிறைய நற்செய்திகளை நமக்கு சொல்லுது. அதே மாதிரி they have nothing to fear nor will they grieve அப்படின்னு பல இடங்கள்ல சொல்லுது. இவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு இந்த குரானின் அடிப்படையில தங்களுடைய மார்க்கத்தை கடைபிடிக்கின்றார்களோ அவங்க பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. they have nothing to fear, அவங்க அஞ்சுவதற்கு ஒன்றுமில்லை. nor will they grieve, அவங்க துக்கப்பட மாட்டாங்க, அன்றி அவர்கள் துக்கப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. இதன் அடிப்படையில் இந்த குரான்ல ஏகப்பட்ட நற்செய்திகளாக நமக்கு அல்லாஹ் சொன்னாலும் த அல்டிமேட் ரிவார்டு, த அல்டிமேட் குட் நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொர்க்கம், சுவனம். அல்டிமேட்னு அதுதான், இறுதியான வெகுமதி அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குரான்ல சொல்றது சொர்க்கத்தை, சுவனத்தை, மேலான சொர்க்கம், கீழான சொர்க்கம், தி எலிட் ஆஃப் தி எலிட் எல்லாம் அல்லாஹ் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அந்த சுவனத்தை குறித்து குரான் என்ன சொல்றது? வாட் இஸ் த ப்ராமிசஸ் ஆஃப் பாரடைஸ்? குரானின் வாக்குறுதிகளாக இந்த குரான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ்வுடைய நாட்டப்படி பார்ப்போம். ஏகப்பட்ட வாக்குறுதிகள் இருக்கு, எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியாது. எவ்வளவு நம்மளால முடியுமோ இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம பார்ப்போம். அந்த சொர்க்கத்தை நம்ம அல்லாஹ்விடத்துல யாசிப்போம், மன்றாடி பிரார்த்தனை செய்யணும். குரான் என்ன சொல்லுது? யூ ஷுட் வரி ஒன்லி அபவுட் யுவர் ஓன் நெக்ஸ். நீங்கள் உங்களுடைய கழுத்துக்களை குறித்து மட்டுமே கவலைப்பட வேண்டும். அவர் என்ன வராரு, இவர் எப்படி, அதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியது. அப்ப உங்களுடைய கழுத்துக்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் போது அந்த யூ அப்படிங்கிறது சிங்குலர் இல்ல. நாம மட்டும் தனித்தவங்களா இல்ல. இந்த துனியாவில் அல்லாஹ் நம்மளை மட்டும் படைச்சிடல, நமக்கு வாழ்க்கை துணைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க, நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாங்க, நம்ம நேசிக்கக்கூடிய பல பேரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அவர்கள் எல்லாருடைய கழுத்துக்களை குறித்து நாம கவலைப்படணும். நம்முடைய பெற்றோர்கள், அதனால்தான் பெற்றோர்கள் குறித்து அல்லாஹ் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லி பல பிரார்த்தனைகள் இந்த குரான்ல நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில இந்த சொர்க்கத்துக்கு நாம மட்டும் நுழையணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல. இந்த பாக்கியம் நம்முடைய வாழ்க்கை துணைகளுக்கும் கிடைக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை அருள்பாலிக்கணும், அவர்களுடைய வாழ்க்கை துணைகளுக்கு அல்லாஹ் இதை அருள் செய்யணும். அதே மாதிரி அவருடைய வாரிசுகள், இன்னும் யாரையெல்லாம் நாம நேசிக்கிறோமோ அவங்க எல்லாருக்கும் அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை, இந்த சுவனத்தை, த பாரடைஸ் அப்படிங்கிற இந்த மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்பாலிப்பாராக அல்லாஹ்விடத்து இறைஞ்சி பிரார்த்தனை செய்தவனாக இந்த குரான்ல அந்த ப்ராமிசஸ் ஆஃப் பாரடைஸ் குறித்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 39:74 என்ன சொல்லுது? சொர்க்கத்துக்குள்ள போனவங்க, சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சவங்க அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை நமக்கு நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்லி கடவுளை புகழ்வாங்கன்னு சொல்லி. சோ நாம சொர்க்கத்துக்குள்ள நுழையிறோம்னு சொன்னா நமக்காக கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றும் போது நாம் அதை சொர்க்கத்துக்குள்ள நுழையிறோம். God fulfilled his promise, தன்னுடைய வாக்குறுதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நிறைவேற்றுறாங்க. ரெண்டாவது, சொர்க்கத்துக்கு உள்ள நாம போயிட்டோம்னு சொன்னா they will hear better news ன்னு சொல்லுது. அங்க போறவங்க நல்ல செய்தி, மேலான செய்திகளையே கேட்பாங்க. குட், பெட்டர், பெஸ்ட், சிறந்த செய்திகளை கேட்பாங்கன்னு சொல்லலாம். பல இடங்கள்ல இந்த பெட்டர்ங்கிற வேர்டுக்கு சிறந்தன்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ சொர்க்கத்துக்குள்ள போனா சிறந்த செய்திகள் தான், மட்டமான நியூஸ்க்கு அங்க வேலையில்லை. அந்த செய்திகள் நாம கேட்க மாட்டோங்க. இதை 25:24 சொல்லுது. 3:171 171 என்ன சொல்லுதுன்னா, எவர்கள் முந்திக்கிட்டு போயிடுறாங்களோ சொர்க்கத்துக்கு, இப்ப அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாம எல்லாம் சொர்க்கத்துக்குள்ள போயிட்டோம் வைங்க, நம்மிடத்துல ஒரு செய்தி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹ். அந்த செய்தி என்னன்னு சொன்னா, நம்முடன் மரணிக்காத நம்மை போன்ற சப்மிட்டர்ஸ், அவர்கள் அச்சப்படுவதற்கு ஒன்றுமில்லை, அவங்க சொர்க்கத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற நற்செய்தி நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துக்குள்ள போனவங்களுக்கு. அடுத்து, டு ஆல் பிலீவிங் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் 4:124 அல்லாஹ் என்ன சொல்றாங்க? நம்பிக்கை கொண்ட
எல்லா ஆண்கள் மற்றும் எல்லா பெண்களுக்கும் நான் சொர்க்கத்தை கொடுப்பேன்னு சொல்றாங்க. எல்லா நம்பிக்கை கொண்டதுங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. நம்பிக்கை கொள்ள வேண்டிய முறைப்படி நம்பிக்கை கொள்வது. ஏன்னா குர்ஆன் என்ன சொல்லுது? மெஜாரிட்டி ஆஃப் த பிலீவர்ஸ் கோ டு ஹெல். நம்பிக்கை கொண்டவர்களே பெரும்பான்மையானவர்கள் நரகத்துக்கு போறாங்க. ஏன்னா நம்பிக்கை கொள்ள வேண்டிய முறைப்படி அவங்க நம்பிக்கை கொள்ளல. இணையதே வழிபாட்டை செயல்படுத்திய வண்ணமே தவிர அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. அதன் காரணமாக அவங்க நரகத்துக்கு போறாங்கன்னு சொல்லுது. இது ரியல் பிலீவர்ஸ் சொல்லுது. அவங்களுடைய உண்மையான நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தை நான் கொடுப்பேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க பாய். இதுக்கு முன்னால ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனம் என்ன சொல்லுது? 32:17. இதை நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா ரஷாத் கலீஃபா என்ன சொல்வார்? ஒரு ஃபுட்நோட்லயே ஒரு அப்பெண்டிசஸ்லயே படிச்ச ஞாபகம் இருக்கு. நம்மள பெரும்பாலானவங்களுக்கு தெரியும். ஒரு சாக்லேட்டுடைய டேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? அந்த சாக்லேட்டுடைய டேஸ்ட, அந்த சாக்லேட்டை என்னைக்கு நாம சாப்பிடுறோமோ அன்னைக்குதான் நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியும். அது சக்கரை மாதிரி இருக்கும், அது வெள்ளம் மாதிரி இருக்கும், அது கருப்பட்டி மாதிரி. எல்லாம் ஆலிகோரிக்கல் டிஸ்கிரிப்ஷன் தான் குர்ஆன் சொல்லுது. நரகமானாலும் சொர்க்கமானாலும் உருவகம் சார்ந்த வர்ணனைகளாக அல்லாஹ் இந்த குர்ஆன்ல நமக்கு சொல்றாங்க. அப்போ உருவகம் சார்ந்த வர்ணனைகளை கொண்டு நம்மளால ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கிற முடியாது. தேன் மாதிரி இருக்குன்னு சொன்னா கூட என்னைக்கு அந்த சாக்லேட் நம்ம வாய்க்குள்ள போகுதோ அன்னைக்குதான் இதுதான் சாக்லேட்டுடைய ருசியோ அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரிதான் சொர்க்கம். சொர்க்கத்துக்குள்ள சூனத்துக்குள்ள நாம என்னைக்கு நுழையிறோமோ பாய் அன்னைக்குதான் அதனுடைய அருமை, அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும். அத குர்ஆன்ல அல்லாஹ் 32:17 உங்களுடைய நன்னறியான காரியங்களுக்கான ஒரு வெகுமதியாக எவ்வளவு ஆனந்தம் மற்றும் மகிழ்ச்சி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியாது. உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த ஹாப்பினஸ் உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. இந்த வசனத்தை மைண்ட்ல வச்சுக்கிறேங்க. அதன் தொடர்ச்சி தான் அந்த வாக்குறுதிகளை நாம பார்க்க போறோம். முதல்ல அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுறாங்க. மேலான செய்திகள் மட்டுமே அங்கு செவியேற்கப்படும். நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்பாலிப்பாங்க. யூ வில் பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஹெல். சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சா நீங்க நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டுறீங்க. ஏன்னா நரகம் அந்த அளவுக்கு கொடுமையானது. ஒரு வசனம் என்ன சொல்லுது? barely misses the hell. ஒருவர் வெளிப்படையாக நரகத்தை விட்டு தப்பித்து சொர்க்கத்தை அடைகின்றாரோ அவர் மகத்தான மாபெரும் வெற்றியை அடைந்து விட்டார். நரகத்தை தப்பிக்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு அடுத்து சுவனத்திற்கு செல்லக்கூடியவர்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், மீட்சி அடைந்தவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல நாம வாழ்றோம். நம்முடைய ஒரே நோக்கம், நம்முடைய ஒரே கோல், நம்முடைய ஒரே டெஸ்டினேஷன், நம்முடைய ஒரே எதிர்பார்ப்பு எல்லாமே மீட்சி. இந்த மீட்சியின் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடியதான் சொர்க்கம். மீட்சியின் மூலமா நம்ம எதை எதிர்பார்க்கிறோம்? அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறோம். அந்த சொர்க்கத்துல நாம மன்னிக்கப்படுவோம், நாம் பாதுகாக்கப்படுவோம், நாம் மீட்சியை பெறுவோம். சக்சஸ்ஃபுல் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க 19:91-9. யார் சொர்க்கத்துக்குள்ள போறாங்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். வின்னர்ஸ் என்று இருக்குது, வெற்றியாளர்கள். இவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்றாங்க. ட்ரையம்பன்ட், மாபெரும் வெற்றி. நாம சொர்க்கத்துக்குள்ள நுழையறோம்னு சொன்னா அது மாபெரும் வெற்றின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் மூலமா நமக்கு சொல்றாங்க. 6:12, 57:12. இதெல்லாம் நான் வசனங்களை மட்டும் சொல்றேன். வசனங்கள் நம்மளால படிக்க முடியாது. அது பிறகு வின்னர்ஸ் சொல்றாங்க. 59:20, 58:22. யார் சொர்க்கத்துக்குள்ள நுழையறாங்களோ அல்லது நுழைஞ்சிட்டாங்களோ அவங்கதான் வெற்றியாளர்கள். இந்த வெற்றிக்காகத்தான் நாம போராடணும், இதுக்காகத்தான் நம்ம பாடுபடணும். இந்த உலகத்துல ஒரு சின்ன வீடு வாங்கணும்னா கூட நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டியது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது. எவ்வளவு உழைக்கிறோம், எவ்வளவு பாடுபடுறோம். சில சூழ்நிலைகளை சில பேர் ஏமாத்த கூட செய்யறோம். ஏமாத்தாலே நான் ஏமாத்தணும்னு இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. எல்லாமே அந்த சாதனைக்காக, அந்த ஒரு வீட்டுக்காக. ஆனா இந்த மகத்தான வீடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை நமக்கு கொடுக்கப்படணும்னு சொன்னா நிச்சயமா நாம ரொம்ப கஷ்டப்படணும் பாய், ரொம்ப கஷ்டப்படணும் பாய், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். குர்ஆன் கிளியரா சொல்லுது, உங்களுக்கு முன் சென்றவர்கள் சோதிக்கப்படாமல், அவர்கள் சோதிக்கப்பட்டதை போல் நீங்கள் சோதிக்கப்படாமல் எளிதில் சுவனத்திற்கு நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? அவர்கள் அலைக்கழி சேட்டனுனா அப்படி நடுங்கும்படி செய்யப்பட்டார்கள். கேட்கின்ற ஆற்றுவிக்கப்பட்ட நிலை குலையும்படி செய்யப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய வெற்றி எங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு. அப்போ அல்லாஹ் சொல்றாங்க பக்கத்துலதான் இருக்கு அல்லாஹ்வுடைய வெற்றி. அல்லாஹ்வுடைய வெற்றி பக்கத்துல இருக்கு. அதுக்கப்புறம் 38, 50, 39, 73 அல்லாஹ் சொல்றாங்க,
the gates of heaven will open for them. சுவனத்தின் வாசல்கள் அவர்களுக்காக திறக்கும். யார் சுவனவாசிகளோ அவர்களுக்காக, எவர்கள் சுவனத்திற்கு செல்வதற்கு தகுதியை அடைந்து விடுகின்றார்களோ அவர்களுக்காக சுவனத்தின் வாசல்கள் திறக்கும் சொல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள்ல சொல்றாங்க பாய். தொடர்ந்து அவர்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க. அது entering the paradise, admitted into the paradise, சொர்க்கத்துக்குள்ள அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். 68 அப்படி சொர்க்கத்துக்குள்ள நுழையும் போது 89 29 30 21 103 இது போன்ற வசனங்கள் என்ன சொல்லுது? வெல்கம்டு அண்ட் ரிசீவ்ட் பை ஏஞ்சல்ஸ். நாம நுழையும் போது நம்ம யார் வரவேற்பா? அல்லாஹ்வுடைய மலக்குகள் வரவேற்பாங்க. நம்மளை பெறுவார்கள், வாங்க அப்படின்னு வரவேற்று நம்மளை கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. சொல்லிட்டு 15:48 நாம ஒரு தடவை சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நெவர் எவிக்டட், அதுல இருந்து ஒருபோதும் வெளியேற்றப்பட மாட்டோம். என்ன வேணும்? தண்ணி கொடுங்க. அவர்கள் ஒருபோதும் சுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட மாட்டார்கள். அது மட்டும் இல்ல, 18 108 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, என்றென்றும் அவர்கள் இதில் வசிப்பார்கள், வேறு எந்த ஒரு மாற்றையும் சப்ஸ்டிடியூட் இது வேணாம் எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொர்க்கத்துக்கு மாற்றாக வேறு எதையுமே அவங்க ஒருபோதும் கேட்க மாட்டாங்க, ஒருபோதும் விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அந்த அளவுக்கு இருக்கு சொர்க்கம். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றாங்க 76 13 66 8 இந்த மாதிரியான வசனங்கள்ல, நோ சன் ஹீட் நோ கோல்டு, வெப்பமும் கிடையாது குளிரும் கிடையாது. எங்க? சொர்க்கத்துல. ஒண்ணு, நோ டிசப்பாயின்மெண்ட், எந்த ஒரு ஏமாற்றமும் சொர்க்கத்தில் இருக்காது. இது கிடைக்கலைய, அவர் கிடைச்ச நமக்கு கிடைக்காம போயிருச்ச, எந்த ஒரு நோ டிசப்பாயின்மெண்ட், எந்த ஒரு ஏமாற்றமும் சொர்க்கத்துல இருக்காதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. 57 13 நோ ரெட்ரிபியூஷன், தண்டனைங்கிறது சொர்க்கத்துல கிடையவே கிடையாது. நரகவாசிகளுக்கு தான், சொர்க்கவாசிகளுக்கு தண்டனை கிடையாது பாய். நோ இன்ஜஸ்டிஸ் 20 112, அதே 20 112 நோ அட்வர்சிட்டி, அநீதி கிடையாது, கஷ்டம் கிடையாது. நோ ஃபியர், பயம் கிடையாது. எந்த ஒரு இன்னைக்கு துனியாவுல எவ்வளவு பயம், எந்திரிச்சா சில நேரத்துக்கு காரணமே தெரியாம பயம் வந்து, என்ன காரணம் எதுக்காக நம்ம பயப்படுறோன்னே தெரியாது, ஆனா பயப்படுவோம், ஒரு பயம் இருக்கு. எதுவுமே இருக்காதுங்க சொர்க்கத்துல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அதுக்கு அடுத்து நோ கிரீஃப், எந்த கவலையும் கிடையாது, எந்த வருத்தமும் கிடையாது, எந்த துக்கமும் கிடையாது, எந்த துயரமும் கிடையாது. எப்பவுமே இந்த விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில நாம சொர்க்கத்தை இருப்போம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் 35 சொர்க்கம் உங்களுக்கு போர் அடிக்காது, சொர்க்கத்தில் அவர்கள் ஒருபோதும் சலிப்படைய மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இந்த உலகத்துல ஒருத்தர் வந்து ஒரு 10 கிலோ தங்கத்தை நமக்கு சும்மா கொடுத்துட்டாரு, 10 கிலோ கொடுத்து கிடைச்சிருச்ச, மறுபடியும் ஒரு 100 கொடுக்குறாரு, அப்புறம் கொண்டு ஒரு 1000, எப்பா என்னப்பா இதே கொண்டு கொடுத்துட்டு இருக்கிறார், சலிக்குமா? சலிக்காது. பழக பழக பாலும் புளிக்கும், புசிக்க புசிக்க பலாவும் கசக்கும். மோர் ஸ்வீட் லாய்ஸ், அதிகமான இனிப்பு திகட்டும். இந்த உலகத்துலதான் அது. சொர்க்கம் போர் அடிக்காதுன்னு சொல்றாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, போரே அடிக்காது. அதுக்கப்புறமா அல்லாஹ் சொல்றாங்க நோ டயர்ட்னஸ் ஃபட்டீக், களைப்பே இருக்காது சொர்க்கத்துல. நோ வரி, கவலை இருக்காது. நோ டிப்ரைவேஷன், எதையுமே நாம இழக்க மாட்டோம், நம்மிடமிருந்து எதுவுமே பறிக்கப்பட மாட்டாது, எந்த ஒரு இழப்பு நமக்கு இருக்காது. நோ ஷேம், இதுக்கெல்லாம் வசனம் இருக்கு இன்ஷா அல்லாஹ். இப்ப நீங்க ஷேம்னு போட்டா வந்துடும் நம்ம டெக்ஸ்ட்ல, இதுல சர்ச்ல. நோ ஷேம், எந்த ஒரு அவமானம் இருக்காது சொர்க்கத்துல. துனியாவுல பல காலகட்டங்கள்ல பல இடங்களை நாம அவமானங்களை சந்திச்சிருப்போம், எந்த அவமானமும் சொர்க்கத்துல கிடையாது. நோ ஷேம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. நோ நான்சென்ஸ் 78 35 அறிவுக்கு பொருந்தாத எந்த வார்த்தைகளும் அங்கு உங்களால் செவியுறப்படாது, அபத்தமான எந்த ஒன்றையும் நீங்கள் அங்கு செவியுற மாட்டீர்கள், முட்டாள்தனமான பேச்சுக்கு சொர்க்கத்துல இடம் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. நோ லைஸ், பொய்க்கு வேலை கிடையாது, அங்க யாரும் பொய் சொல்ல போறதில்லை, வெறும் உண்மைதான், பொய்க்கு வேலை கிடையாது. நோ லைஸ் சொல்றாங்க. நோ சின்ஃபுல் அட்டரன்சஸ், பாவகரமான கூற்றுக்கள், கேட்ட வார்த்தைன்னு வச்சுக்கிறோமே, பாவகரமான கூற்றுக்கள் அங்கு செவியுறப்படாது, நம்ம காதுல யாரும் அதை சொல்ல மாட்டாங்க. நோ டெத் 44 56 44 மவுத்து கிடையாது சொர்க்கத்துக்கு. இதான் துனியாவுல கூட நன்னறியாளர்களா நாம வாழ்ந்தா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு த டெர்மினேஷன் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் முடிவு, வாழ்க்கையின் காலகட்ட நிறைவு, அது மரணம் இல்லை. நாம நன்னறியாளர்களாக இருந்தா
நமக்கு மரணம் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ஆகையினால சொர்க்கத்துல மரணம் கிடையாது. ரியல் இட்டர்னல் லைஃப், உண்மையான நிரந்தரமான வாழ்க்கை, உண்மையான நிரந்தரமான ஒரு வாழ்க்கைங்க. அந்த வாழ்க்கை நிறைய வசனங்கள் இருக்கு. வித் கண்டென்ட்மெண்ட், மன திருப்தி, வித் லவ், அன்பு, வித் ரிலாக்ஸேஷன், ஓய்வு. ஓய்வெடுக்கிறது குறித்து என்ன சொல்றாங்க அல்லாஹ்? அவர்கள் ஆடம்பரமான அலங்கார பொருட்களின் மீது, அலங்கார இருக்கை இல்ல, பர்னிஷிங்ஸ் அப்படின்னு சொன்னா அலங்கார பொருட்கள், லக்ஸூரியஸ் பர்னிஷிங்ஸ், ஆடம்பரமான அலங்கார பொருட்கள் மீது அமர்ந்து அவங்க பார்ப்பாங்க. நல்ல நல்ல காட்சிகளை பார்ப்பாங்க, நைஸ் வியூஸ், நல்ல காட்சிகளை அவங்க பார்ப்பாங்க. தங்களுடைய கடந்த காலத்தில் நடந்த மலரும் நினைவுகள்ல நல்ல நினைவுகளை நினைவு கூறுவாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, ரிமினிஸ் அப்படின்னு சொன்னா நல்ல நினைவு, ரெட்ராஸ்பெக்ட்னு சொன்னாதான் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா ரிட்டர்ன்ல திரும்பி பாக்குறது, நல்லது கெட்டது எல்லாத்தையும் சேர்த்து. மலரும் நல்ல நினைவுகளை அவர்கள் அங்கு நினைவு கூறுவார்கள், அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. சரியா? அதுக்கு அடுத்து சாட்டிஸ்பாக்சன், திருப்தி, லாஃப்டர், சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுதுங்க குர்ஆன். அவங்க சிரிச்சுக்கிட்டு, அதனால ஒரு இடத்துல கப்பல்ல ரெடி பண்ணும்போது மக்கள் சிரிச்சுக்கிட்டு போகும். என்ன சொல்றாங்க தலைப்பு? கடைசியாக சிரிப்பவர் எவரோ அவரே சிறப்பாக சிரிக்கின்றார். நம்ம அல்லாஹ்னா நம்ம லாஸ்டா சிரிப்போம். இப்ப நம்மளை பார்த்து சிரிக்கிறவங்க எல்லாம் சிரிச்சுட்டு போகணும். கடைசியா எவர் சிரிக்கின்றாரோ அவர் தான் பெஸ்ட், சிறப்பாக சிரிக்கின்றார்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது. 36 55 ஃபன் ஆக்டிவிட்டிஸ், பிஸி, ஹாப்பிலி பிஸி. பிஸினா இந்த ஊர்ல நம்ம வேலை பார்க்குற மாதிரி இல்ல, சந்தோஷமா ஜாலியா இருப்பாங்க, சந்தோஷமா ஃபன் ஆக்டிவிட்டிஸ்ல இருப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. பெர்ஃபெக்ட் செக்யூரிட்டி, பெர்ஃபெக்ட் பீஸ், கிரீட்டிங்ஸ் ஆஃப் பீஸ், பரிபூர்ணமான பாதுகாப்பு, பரிபூர்ணமான அமைதி, அமைதியின் வாழ்த்து, சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அமைதி நிலவட்டும், அமைதி நிலவி இருக்கட்டும். பர்ஃபெக்ட் பீஸ், பரிபூர்ணமான அமைதி. அப்புறம் பிரைட் அண்ட் ஹாப்பி ஃபேசஸ், அல்லாஹ் தெரிஞ்சுங்க உங்க முகங்கள் அன்னைக்கு சந்தோஷத்துல பிரகாசிக்கும்னு சொல்றாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எப்பவுமே சந்தோஷத்துல சிரிச்சா அது நார்மலாவே ஒரு 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 இது இருக்கு, ஒரு க்ளோ இருக்கு. சோகத்துல உள்ள மனிதருக்கும் சந்தோஷமா இருக்க மனிதருக்கு முகத்துல வித்தியாசம் இருக்கு. அகத்தின் அழகு முகத்திலும் அவர் முகத்தை ஜாலியா இருக்காரு அவரு. அந்த மாதிரி முகம் பிரகாசமா இருக்கும் சந்தோஷத்துல. அல்லாஹ் சொல்றாங்க யார? தங்களுடைய ரட்சகரை பார்த்தவாறு அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டே சந்தோஷமா இருப்பாங்க. லைட் ரேடியேட்டிங் ஃப்ரம் யூ, ஒளி உங்களுக்கு முன்னாலையும் சைட்லயும் அப்படியே பிரகாசிக்கும் குர்ஆன் சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? அடுத்து ஜாய், மகிழ்ச்சி, ஹாப்பினஸ், சந்தோஷம், இட்டர்னல் கார்டன்ஸ், நிரந்தரமான தோட்டங்கள் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் 76ல 20 அல்லாஹ் சொல்றாங்க வண்டர்ஃபுல் டொமினியன், அற்புதமான சாம்ராஜ்யம், வண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் டெஸ்டினி, அற்புதமான அழகான விதி, தலை எழுத்துன்னு சொல்றோம் பாருங்க. அற்புதமான அழகான விதி எல்லாம் நமக்கு எழுதுவாங்க. அதுதான் அழகா எழுதுறது இல்ல, நீங்க சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாலே அற்புதமான அழகான விதியை நீங்க அடைஞ்சிட்டீங்க. அந்த டெஸ்டினேஷனே உங்களுக்கு ஒரு வண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் டெஸ்டினின்னு சொல்றாங்க அல்லாஹ். வண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் அல்டிமேட் அபோர்ட், இறுதியான வசிப்பிடம், அழகான இறுதியான வசிப்பிடம் அல்லாஹ் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் டைம் ஆயிடுச்சு, நம்ம அல்லாஹ்விடத்தை தௌபா செய்வோம். தூபு இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டுமே. உண்மையான ஒரே கடவுளாகிய அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அவர் தனித்தவர், இணை துணை இல்லாதவர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்து ப்ளீஸ் எவ்ரிவேர், ப்ளீஸ் எனிவேர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இந்த பிளிஸ்ங்கிற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியும். பிளிஸ்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் சந்தோஷத்தின் உச்சம்னு அர்த்தம். உச்சகட்ட மகிழ்ச்சின்னு சொல்றாங்க இல்லையா? இன்பம், பேரின்பம், எக்ஸ்டசி, பேரானந்தம், இது எல்லாத்தையும் கடந்த ஒரு வார்த்தை. பிளிஸ், ஹைட் ஆஃப் த ஹாப்பினஸ். எங்க போனாலும் இதே கண்டிஷன்ல நீங்க இருப்பீங்க நிரந்தரமா. நீங்க 1000 கோடி ஆண்டுகள் வாழ்ந்தாலும் இதுதான் உங்களுக்கு விதி. சொர்க்கத்துக்குள்ள நீங்க நுழைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க 1 கோடி வருஷம் வாழ்ந்தாலும் ஆல்வேஸ் பி ஹாப்பி, எப்பவுமே சந்தோஷம். அது எப்படிப்பட்ட சந்தோஷம்? பிளிஸ், உச்சகட்ட மகிழ்ச்சி, ஆனந்தத்தை நீங்க வாழ்வீங்கன்னு சொல்றாங்க அல்லாஹ். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். இதுக்காக நாம பாடுபடணும் இன்ஷா அல்லாஹ். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் பாலிக்கணும். அல்லாஹ் நம்மளால பாடுபட முடியாதுங்க. எக்ஸால்டட் டு ஹானரபிள் பொசிஷன்ஸ், கண்ணியமான அந்தஸ்துகளுக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். சொர்க்கத்துக்குள்ள கண்ணியமான அந்தஸ்துகளுக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். யாரால? அட் அன் ஆம்னிபொட்டன்ட் கிங், அல்லாஹ்விடத்திலே. 54 55 சர்வ வல்லமையுடைய அல்லாஹ்விடத்திலே
மிகவும் உயர்வான அந்தஸ்துகளுக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஹை ரேங்க்ஸ், மேலான பதவிகள் 58ல 11, 20ல 75, 8ல 4. நைஸ் வியூஸ், பார்க்கக்கூடியதெல்லாம் அருமையான காட்சிகளாக இருக்கும். கச்சாமுச்சான் காட்சிகள், காவா சாக்கடை அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். எல்லாமே அழகான காட்சிகளாக இருக்கும். நல்லா சொல்றாங்க. ப்ரொவிஷன்ஸ் டே அண்ட் நைட், பகலிலும் இரவிலும் சாப்பாடு, உணவு சம்பத்துக்கள், ஆகாரங்கள் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. பியூட்டிஃபுல் சரௌண்டிங்ஸ், அழகான சுற்றுச்சூழல். கூல் எக்ஸ்டெண்டட் ஷேடு, நீட்டிக்கப்பட்ட குளிர்ந்த நிழல் நீட்டிக்கப்பட்டது, ரொம்ப குளிர்ச்சியான நிழலா இருக்கும். நீட்டிக்கப்பட்ட குளிர்ந்த நிழல் நல்லா சொல்றாங்க. வெல்ஸ் 55ல 66. கிணறுனவன நம்ம புள்ளிய வச்சு டர்ன்னு இழுக்கிறோமே, அது கிடையாது. அந்த கிணறு இல்ல, அது வேற கிணறு. இது லோயர் ஹெவன்ல உள்ளது சொல்றாங்க. அல்ல, அந்த கிணறுகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்பிரிங்ஸ், ஊற்றுக்கள் இருக்கும். ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம்ஸ், ஓடிக்கொண்டிருக்கும் நீரோடைகள் இருக்கும். ரிவர்ஸ் இருக்கும், ஆறுகள் இருக்கும். என்ன மாதிரி ஆறுகள் இருக்குன்னு சொல்றாங்க. அல்ல, ரிவர்ஸ் ஆஃப் டெலிஷியஸ் வைன், அதாவது நற்சுவை, நல்ல டேஸ்டான பழரச பானங்களின் ஆறுகள். பழரச ஒயின்னா அந்த ஒயின் இல்ல, பழரச பானங்களின் ஆறுகள். 1. 2வது ரிவர்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் மில்க், புத்தம் புதிய பாலாறுகள். கெட்டு போன பழைய பாலாறுகள் இல்ல, புத்தம் புதிய ஃப்ரெஷ் மில்க் உடைய ரிவர்ஸ் பாலாறுகள். அதுக்கு அடுத்து ரிவர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின்ட் ஹனி. ஏன் ஸ்ட்ரெயின்ட் ஹனின்னு சொல்றாங்க? ஹனி இருக்க தேனு, அதை நீங்க வடிகட்டலைன்னா பூச்சியும் கீச்சியுமா இருக்கும். அதுல பூச்சிலாம் உழுந்து கிடக்கும், தூசி எல்லாமே இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்றாங்க? வடிகட்டப்பட்ட தேனாறுகள், வடிகட்டப்பட்ட தேனின் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துல. எல்லாமே அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை, எல்லாம் நமக்காக சொல்றாங்க. அதான் சொல்றாங்க, உங்களுக்காக நான் ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸ் இருக்க, அதை உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியும். ஹாவ் நோ ஐடியா, உங்களுக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அது தொடர்ந்து சல் சபீல பத்தி சொல்றாங்க. இப்படி ஜக்க திருப்புனா அதுல வரும் பானம், இப்படி ஜக்க திருப்புனா அதுல அவர்கள் விரும்புகின்றவாறு அதுல வரும் அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹ். சரியா? கிரேட் பியூட்டிஃபுல் ரிவார்ட்ஸ், மகத்தான அழகான வெகுமதிகள், மகத்தான பிரதிபலன், கிரேட் ரெகம்பென்ஸ், சஃபிஷியன்ட் ப்ரொவிஷன்ஸ், போதுமான அளவு வாழ்வாதாரங்கள், விதவுட் லிமிட்ஸ், எந்த ஒரு எல்லை கட்டுப்பாடும் கிடையாது. எவ்வளவு வேணா, எப்ப வேணா, எங்க வேணா சாப்பிட்டுக்கலாம், நோ லிமிட்ஸ். அப்புறம் எவர் லாஸ்டிங், எல்லாமே நிரந்தரமா இருக்குன்னு நல்லா சொல்றாங்க. தொடர்ந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். கிரீன் கார்பெட்ஸ் த்ரூ அவுட், எல்லா பக்கமும் பச்சை விரிப்புகள். பச்சைனா இங்கே உள்ள லோக்கல் பச்சை இல்லை, அழகான பச்சை விரிப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அல்ல 88ல 16, 55ல 76. லக்ஸூரியஸ் ஃபர்னிஷிங்ஸ், அலங்காரமான ஆடம்பரமான அலங்கார பொருட்கள். லைன்டு வித் சாட்டின், பளபளக்கும் பட்டால் நெய்யப்பட்டது, பளபளக்கும் பட்டை கொண்டு நெய்யப்பட்ட ஆடம்பரமான அலங்கார பொருட்கள் நமக்கு கொடுப்பாங்கல்ல. வேரிங் சில்க், பட்டாடை உடுத்துவார்கள். கிரீன் வெல்வெட் அண்ட் சாட்டின், பச்சை மென்பட்டு மற்றும் பளபளக்கும் பட்டு. 76ல 21. பிரேஸ்லெட்ஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர், ஏன்னா தங்கம் மற்றும் வெள்ளியினாலான காப்புகள். காப்புகள்னா ஹேண்ட்கப், இங்க உள்ளது பிரேஸ்லெட்ஸ் அவங்களுக்கு அணிவிக்கப்படும் குர்ஆன் நமக்கு சொல்லுது. இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 47ல 36, அதுக்கு முன்னால உங்களுக்கு பணியாற்றக்கூடிய அந்த சர்வன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மரணமில்லாதவர்கள், மரணமில்லாத பணியாட்கள் உங்களுக்கு பணிவிடை செய்வார்கள் அல்லது உங்களுக்கு பரிமாறுவார்கள். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சிதறடிக்கப்பட்ட முத்துக்களை போல இருப்பாங்க. ஒரு முத்து கையில முத்தமா நீங்க வச்சீங்கன்னா அது அழகாவே இருக்காது, அதை அப்படி தெரிக்க விட்டீங்கன்னு வைங்க, சும்மா மின்னும். அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. 47ல 36, எவ்ரிதிங் ஃபார் ஃப்ரீ, எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்றாங்க. அல்ல, ஒரு பைசா நம்ம கொடுக்க வேண்டியது. ஆனா நம்மகிட்ட காசு இருக்கு, நம்மகிட்ட பணம் இருக்கும். ஏன்னா ரஷாத் சொல்ற, ஒரு வெள்ளிக்கிழமை நீங்க தொழுது முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா $100 million will be credited in your account, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட். இங்க ரிட்டையர்மெண்ட்ங்கிறது மவுத்து தான். இந்த ஊரை பொறுத்த மட்டும் நம்ம வேலையில உள்ள ரிட்டையர்மெண்ட் கிடையாது. நம்முடைய ரிட்டையர்மெண்ட், நம்முடைய டெர்மினேஷன். நாம மவுத்தா போய் போகும்போது நம்மகிட்ட நிறைய காசு இருக்கும், ஆனா எதுக்கு நாம சல்லி காசு கொடுக்க வேண்டியதில்லை, எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்கு. எவ்ரிதிங் ஃபார் ஃப்ரீன்னு சொல்லுதுங்க. 47ல 36. அழகான வாழ்க்கை துணைகள், ரொம்ப அழகான வாழ்க்கை துணைகள் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அவங்க பாதுகாக்கப்பட்ட முத்துக்களை போல இருப்பாங்க, ரத்தினங்கள் மற்றும் பவனங்களை போல இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, நெவர் ப்ரீவியஸ்லி டச், இதுக்கு முன்னர் ஒருவராலும் தொடப்பட்டிராதவர்களாக அவர்கள் இருப்பார்கள். பர்ஃபெக்ட்லி மேட்ச். 56ல 35 ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த பூமியில சில பேர் அவர் அழகா இருக்காரு, நான் அழகா இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டா, நல்லா தெரிஞ்சுங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டுப்பட்ட சொர்க்கத்துக்குள்ள போயிட்டா அல்லாஹ் என்ன சொல்றாங்க,
அவர்களுக்கு அழகான வாழ்க்கை துணைகள் நாம் கொடுப்போம். அவர்கள் பொருத்தமுடையவர்களாக இருப்பார்கள். மிகச் சரியான பர்ஃபெக்ட்லி மேட்ச், மிகச் சரியான பொருத்தமுடையவர்களாக இருப்பார்கள் சொன்னா அவங்க அழகா இருந்தா நம்மளும் அழகாயிடும், நம்மளே எல்லாம் அழகாக்கிடுவாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா நாமளும் அந்த சொர்க்கத்தில் அழகானவர்களாக இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க 37-50 ஒருத்தரோட ஒருத்தர் பேசுவோம், நன்னெறியான நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களோட பேசுவோம், நன்னெறியான நண்பர்களோட பேசுவோம். அது மட்டும் இல்லாம நபிமார்கள், புனிதர்கள், உயிர் தியாகிகள், ஷஹீதுகள் எல்லாம் நம்முடைய கம்பெனிஸா இருப்பாங்க. அதுக்கு அடுத்து 56-10 பாய் இன்ஷா அல்லாஹ் முடிச்சிருவோம். இந்த 56-10 தான் நாம் அல்லாஹ்விடத்திலே யாசிக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை. தி எலீட் ஆஃப் தி எலீட், சாபிக்குன், சிறந்தவர்களிலே சிறந்தவர்கள், சிறந்தவர்களிலே சிறந்தவர்கள் இவங்க தான், வேற யாரும் இல்லை. they are closest to God, அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருக்கக்கூடியவங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. 56-10 இதான் இருக்கிறது டாப் ரேங்க். எப்பவுமே 100 மார்க்குக்கு எய்ம் பண்ணாதான் 99, 95 டச் பண்ண முடியும். அல்லாஹ் 100 டச் பண்ணலாம். நம்ம மினிமம் மார்க்ஸ் எப்பவுமே முயற்சி பண்ணக்கூடாது. நமக்கு எல்லாமே அல்லாஹ் கொடுக்குறாங்கிறாங்க, நீங்க கேளுங்க நான் கொடுக்குறேன். சோ எலிட் ஆஃப் த எலிட் தான் நம்ம கேட்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மேல கருணை கொண்டு நமக்கு அதை அருள்வாளிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அதனால நம்ம அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். பீயிங் நெய்பர்ஸ் டு ஈச் அதர், ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல இருப்பாங்க. போயிட்டே இருக்குது சரியா. அது மட்டும் இல்லாம நீங்கள் விரும்புகின்ற எந்த ஒன்றும் அங்க கிடைக்கும். உங்கள் இதயங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே அங்க கிடைக்கும். எவ்ரிதிங் ரெடி, எல்லாமே உங்களுக்கு ரெடியா இருக்குன்னு வேற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இன் a spacious paradise, விசாலமான சொர்க்கம், வானங்கள் மற்றும் பூமியின் சுற்றளவை அகலமாக கொண்டது. வானத்தையும் அப்படி சுற்றி வந்தா அதான் அகலம் சொர்க்கம். அவ்வளவு பெரிய சொர்க்கம் உங்களுக்காக நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன், ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு அல்லாஹ் சொல்றாங்க. பிகர் than heavens and earth, வானங்கள் மற்றும் பூமியை விட ரொம்ப பெருசுங்க. ஆல் த குட் திங், எல்லா நல்ல பொருட்களும் உங்களுக்கு சொர்க்கத்துல கிடைக்கும் பாய், எல்லாம் கிடைக்கும். அதனால இதுக்கு நாம ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப பாடுபடணும். பீயிங் க்ளோஸ் டு காட், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பக்கத்துல இருப்போம். இது காட்ஸ் அப்ரூவல், அல்லாஹ்வுடைய ஒப்புதலோட அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக நாம இன்ஷா அல்லாஹ் இருப்போம். மகத்தான் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள், கடவுளுடைய கருணை, கடவுளுடைய அருள், அல்லாஹ்வுடைய அன்புங்க ஃபாரெவர். இதெல்லாம் உங்களுக்கு எனி டைம் இருக்கும். இதெல்லாம் ஆல்வேஸ் உங்களுக்கு இருக்கும், அவைலபிளா இருந்துட்டே இருக்கும் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம கிடைக்கிறதுக்காக நம்ம அல்லாஹ்விடத்தை ரெகுலரா பிரார்த்தனை செய்யணும். அதுக்காக ரொம்ப பாடுபடணும். ஏன்னா உங்களுடைய வாழ்வாதாரமும் மேலும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்தும் சொர்க்கத்துல இருக்குன்னு சொல்லுது குர்ஆன் 51:22. எல்லாம் சொர்க்கத்துல இருக்கு, உங்களுக்கு வாக்களிப்பட்ட எல்லாமே சொர்க்கத்துல இருக்குங்க. அதனால நாம் அந்த அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹ்விடத்தை பிரார்த்தனை செய்வோம். அது மட்டும் இல்லாம கடவுள் உங்களுக்கிடையில் எவர்கள் பாடுபடுகின்றார்களோ அவர்களை அடையாளம் காட்டாமலும், அவர்களை வேறுபடுத்தி காட்டாமலும், மேலும் எவர்கள் உறுதிப்பாட்டுடன் இருக்கின்றார்களோ அவர்களை வேறுபடுத்தி காட்டாமலும் நீங்கள் சுவனத்தில் நுழைவதை எதிர்பார்க்கின்றீர்களா? அப்ப என்ன அர்த்தம்? நம்ம பாடுபடணும். நாம பாடுபட்டா நம்மளை அல்லாஹ் வேறுபடுத்தி காட்டுவாங்க. அதே மாதிரி நாம உறுதிப்பாட்டை ஸ்டெட்ஃபாஸ்ட்லி பர்சீவியர், உறுதியாய் விடாமுயற்சியோட இருக்க நம்முடைய கொள்கையில. அப்ப அல்லாஹ் நம்மளை வேறுபடுத்தி எல்லாரையும் நம்ம எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்துக்குள்ள அனுமதிப்பாங்க. ஆகையினால இன்ஷா அல்லாஹ் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முழு பொருத்தத்தையும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முழுமையான பாதுகாப்பையும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் பரிபூர்ணமாக பெற்ற நன்னறியாளர்களாகவும், இவ்வுலகிலும் மறு உலகிலும் மகத்தான மாபெரும் வெற்றிகளுக்கும் நன்மையான விஷயங்கள் அனைத்திற்கும் சொந்தக்காரங்களாகவும் இந்த குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்னறியாளர்களுக்காக வாக்களித்திருக்கின்ற அருட்கொடைகள், பாக்கியங்கள் மற்றும் வெகுமதிகள் அனைத்தும் கிடைக்கப்பெற்ற நன்னறியாளர்களாகும். குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்ற அந்த எலிட் ஆஃப் த எலிட் சாபிக்குன் மக்களாகவும் நம்மையும், நம்முடைய பெற்றோரையும், நம்முடைய குடும்பத்தினரையும், நம்முடைய மனைவி மக்களையும் யாரையெல்லாம் நாம் நேசிக்கின்றோமோ அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்பாலிப்பாராக அல்லாஹ்விடத்தை இறைஞ்சி பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கின்றேன். எனக்கு